ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. அனைவருக்கும் 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சவுதியிலிருந்து முனைவர் பாக்யலட்சுமி வேணு. காந்தி, பகத்சிங், வஉசி, வேலுநாச்சியார், பாரதி, ஜான்சி ராணி, வாஞ்சிநாதன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கொடிகாத்த குமரன் போன்றவர்கள் தம் உயிரையும் உடமையையும் துச்சமென நினைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து பெற்று தந்த சுதந்திரம். அவர்களின் வீர தியாகத்திற்கு வீர வணக்கம் செய்வோம். கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை எனும் போர்க்கலையை உலகிற்கு அறிமுகம் செய்தவர் மகாத்மா காந்தி. இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கியமான திருப்புமுனை உப்பு சத்தியாகிரகம் என்கின்ற அகிம்சை வழி கிளர்ச்சி. இந்திய தேசிய காங்கிரஸ் பூரண விடுதலை கோரிய பேச்சுவார்த்தையை 1929ஆம் ஆண்டு நடத்தி அது முடிவடைந்த நிலையில் அப்போது இந்திய வைசராக இருந்தவர் இர்வின் காந்தி அடுத்து என்ன செய்ய போகிறார் என்கின்ற பதட்டத்தில் இருந்தாராமா. காந்தி கையில் எடுத்த போராட்டம் தண்டி யாத்திரை என்னும் புனித போர். 1930 மார்ச் 12ஆம் தேதி ஆசிரமத்திலிருந்து புறப்பட்ட காந்தி ஒவ்வொரு ஊரை கடக்கும் போதும் திரளான மக்கள் கூட்டம் சேர்ந்தார்களாம் அவரின் பின்னால். அப்படி பாத யாத்திரை செய்து ஏப்ரல் 6ஆம் தேதி சிறிது உப்பை எடுத்தாராம் காந்தி. அப்பொழுது இந்தியா முழுவதும் பல இடங்களிலிருந்தும் அந்த உப்பை எடுத்தார்களாம். அந்த உப்பு சத்தியாகிரகம் தான் விடுதலை உணர்வுக்கு வித்திட்டது. அதன் பிறகு பல போராட்டங்களை செய்தார்கள். வெள்ளையனே வெளியேறு போன்ற பல போராட்டங்கள், அதுவும் வன்முறையற்ற போராட்டங்கள். அந்த வன்முறையற்ற போராட்டத்தினுடைய வலிமையை தாங்க முடியாமல் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு சென்றார்கள். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் சுடர்விடச் செய்வோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.